அழைச்சிட்டு வரலையா? வாங்க வாங்க. பங்கஜம் வரீங்களா? நீ அழைச்சிட்டு போ. ஓகே மேடம். மானமில்லாத வாழ்க்கை, மானமில்லாத வாழ்க்கை. ஹலோ மிஸ்டர் சுந்தரம், how are you? Oh fine fine. அம்மா, இவங்க எல்லாரும் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா தெரியுமே, பாத்திருக்கேன். என்ன பாத்துருக்கீங்க? இவங்களை பார்த்தா இல்லையா? இவர் மதன் கோபால், இவர் வேணுகோபால், இவர் ராஜகோபால், பாவம் இவர் வெறும் கோபால். ஆனா அதை இனிஷியலே கிடையாது. சரிதான். ஏமா பாமா சேகரங்க அதான் அங்க இருக்க. வரங்க வரங்க மதன்கடா, இங்க தாண்ட கண்ட இந்த மாதிரி. என்னங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்க என்னமோ தனியா ஒதுங்கி போய் நிக்கிறீங்களே, இவங்களை கவனிங்க. வட ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம். சேகரன் நம்ம லெவலா. இப்போ அலமேலு டிரான்ஸ்போர்ட்டுக்கு மேனேஜர், ஃபாதர் ஆஃப் ட்வின்ஸ், 2 குழந்தைகளுக்கு தகப்பனா. அடி சக்க. சேகர் பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சிட்டான்டா. இவன் பிடிச்சானா புளியங்கொம்ப? நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து புளியங்கொம்ப இவன் கால்ல கட்டி வச்சிருக்கிறோம். சேகர் உள்ள வாங்கடா. போடா. நான் எங்கடா உட்கார? நீ ஏன்டா உட்கார? நின்ன வேகல கையை நீட்டினா எந்த பிளேட் வேணா எட்டுமே. போடா அப்படி எப்படியா போட. சுந்தரம் சாப்பிடுற? கமான் சாப்பிடுங்க. என்னடா முந்திரி பருப்பை காணா? என்னங்க மன்னிச்சிருங்க, இந்த இடம் விஐபிஸ்க்கா ஒதுக்கி வச்சிருக்கு. நாங்க சேகர் ஃப்ரெண்ட்ஸ்மா. அம்மா நாங்க அத்தாச்சியோட வந்திருக்கிறோம். இன்விடேஷன்ஸ் கையில இருக்கு, சாப்பிடுற? இருக்கலாம், இது முக்கியமானவங்களுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிற இடம். பங்கஜம் ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஆளுங்களை பார்த்து உட்கார வைக்க வேண்டாமா? உங்களுக்கு கணக்காவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. இந்தாங்க, நீங்க எல்லாம் எந்திரிச்சு வரீங்க, போய் உட்காருங்க. எங்கேயாவதுன்னா வெராண்டாலே இல்ல வெளியிலேவா? ஏய் சேகர், நீ எல்லாம் ஏன்டா வெள்ளி விழா கொண்டாடுற? அது சரி, உண்மையில தப்பு இல்ல. இங்க வந்தமே எங்களுக்கு அறிவு இல்லடா. ஏன்பா சேகர், உங்க வீட்டுல உட்கார்ந்த அப்புறம் ஆளுங்களை கிளப்புறாங்களே, இதான் வழக்கமா? ஏ கோபால், சங்கர் விலாஸ் ஹோட்டலே தேவலடா. இடம் பிடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம், பிடிச்சதுக்கு அப்புறம் வம்பே இல்ல. ப்ளீஸ். ஐயோ, இது முக்கியமான ஆளுங்க உட்கார்ற இடம். நாங்க என்னடா சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தானே. பணக்கார வீட்டுல ஏழை மாப்பிள்ளைக்கு எத்தனை மதிப்புங்கிறது எங்களுக்கு இப்பதான்டா புரியுது. கிரவுண்ட்ல ஃபுட்பால உதைக்கிற மாதிரி இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் உன்னை இப்படி இடர்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சுற. பேஷ், நல்ல மதிப்புடா உனக்கு. பணக்கார வீட்டுல ஏழை மாப்பிள்ளைக்கு எத்தனை மதிப்புங்கிறது எங்களுக்கு இப்பதான்டா புரியுது. கிரவுண்ட்ல ஃபுட்பால உதைக்கிற மாதிரி இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் உன்னை இப்படி இடர்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சுற. என்ன உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிடாமலே போறாங்களே, நீங்க அவங்களை கவனிக்கல? என்ன அப்படி பாக்குறீங்க? விஷயம் இப்படியே நீடிச்சதுன்னா கொஞ்ச நாள்ல நான் உங்க நிலைமைக்கு வந்துருவேன். என்ன மாப்பிள்ள, என்னென்னமா சொல்றீங்க? ஆமா, இந்த வீடு ஒரு விளையாட்டு மைதானம். இதுல உங்க மனைவி மகளும் கால்பந்து ஆடுறாங்க. இத்தனை நாளும் நீங்க அந்த பந்தா இருந்தீங்க, இப்ப நான் அந்த பந்தாயிட்டேன். எப்பவும் ஆடுறவங்க தான் பந்த உதைப்பாங்க. பந்து ஆடுறவங்களை உதைக்கிற காலம் வந்தா எப்படி இருக்கும்னு காட்ட போறேன். கூட சமயம் தெரியாம வண்டிக்காரன் மாதிரி ஏன் கூச்ச போடுறீங்க? வண்டிக்காரன் வண்டிக்காரன் கொடுத்து வச்சவன். தெருவில் கைவண்டி தள்ளாலும் அவன் வீட்டுல அவனே ராஜா. கீழ்ப்படியாக பொண்டாட்டி வண்டிக்காரன் எப்படி நடத்துவான் தெரியுமா? என்னங்க இது? ஏன் இப்படி ஆயிட்டீங்க? என்ன வந்தது உங்களுக்கு? ஆமா, இந்த வீட்டை விட்டு நாம உடனே போயாகணும். குழந்தைங்க எடுத்துட்டு புறப்படும். வீட்டை விட்டு போறதா? அப்படி என்னங்க ஆயிடுச்சு? உன் புருஷன் நான் சொல்றேன், நீ என்னோட வரப்போறியா இல்லையா? என்னங்க இது? இத்தனை நாளா என்ன வளர்த்து ஆளாக்கின அம்மாவை விட்டுட்டு எப்படிங்க வர முடியும்? இனிமே நான் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாம். புறப்படு. ரொம்ப நல்லா இருக்கு. வெள்ளி விழாவும் அதுவுமா இப்படியா நடந்துக்கிறது? கொஞ்சம் மனுஷத்தனமா நடந்துக்குங்க. அம்மா, மனுஷனா நடத்தி இருந்தா அவன் மிருகமா மாறி இருக்க மாட்டான். திக்கு இல்லாம தெருவில் கிடந்தவங்களுக்கு மாசா மாசம் பணத்தையும் கொடுத்து கடைசியில பொண்ணையும் கொடுத்தா வேற என்ன கிடைக்கும்? அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? உங்களை யார் என்ன சொல்லிட்டாங்க? வாமா உள்ள போ. வாமா உள்ள போக மாட்டான். என்னோட வீட்டை விட்டு வெளியே வர போற. என்னங்க இது? அம்மா வயசுல பெரியவங்க, அவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கலாமா? மரியாதை? விருந்துக்கு உட்கார்ந்தவங்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மரியாதைய இந்த வீட்டுல தான் கத்துக்கணும். உங்க அப்பாவுக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை நடக்குதுன்னு ஊரை கேட்டா அது சொல்லுமே. குழந்தைங்க எடுத்து புறப்படும். ஏன் பேசாம நிக்கிறேன்? என் கூட வரப்போறியா இல்லையா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. பச்சை குழந்தைகளை தூக்கிக்கிட்டு நான் நடுத்தெருவில நிக்க முடியுமா? நடுத்தெருவுல நிக்கணுங்கிற தலைவிதி உள்ளவங்க நிக்கட்டும். என் பொண்ணு ஏன் நிக்கணும்? அம்மா, குடும்பத்தை காப்பாற்ற யோகியத்தை காணும், பேச்சு மட்டும் பிரமாதமா இருக்கு. என்னம்மா இது? வாமா அம்மா, என்னம்மா இது?
அழைச்சிட்டு போக போறேன். உங்க மனைவி அவ என் பொண்ணுங்கிறத மறந்து பேசாதீங்க. உங்க பொண்ணு, அவ என் கைய பிடிக்கிறவரை உங்க பொண்ணு. இப்ப அவ என் மனைவி. குணத்தளவுல அவ உங்க பெண்ணா இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை நான் என்னோட அழைச்சிட்டு போறேன். அது ஒரு நாளும் நடக்காது. அவ என்னைக்கும் என் பொண்ணாத்தான் இந்த வீட்டுல இருக்க போற. அதை முடிவு செய்ய உங்களுக்கு அதிகாரம் இல்ல. மாமா, உன் முடிவு என்ன? சொல்லு மாமா, சொல்லு. என் முடிவுதான் பாமாவின் முடிவு. இருக்காது, இருக்கவே இருக்காது. அவ அன்பு உள்ள ஒரு கால அனுமதிக்காது. மாமா, நீ என் கூட வரப்போறியா இல்லையா? உனக்கு தாய் வீடு வேணுமா, கட்டிட கணவன் வேணுமா? சொல்லு மாமா, சொல்லு. பாத்தீங்களா, தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைங்கிறதே சொல்லாம சொல்லிட்டேன். கோயில்? இதுவா கோயில்? அன்பு, கருணை, பண்புங்கிற தெய்வீக உணர்ச்சிகளே இல்லாத இந்த வீடு ஒரு பணப்பேய் வாழும் காடு. இந்த காட்டுல நானும் என் மனைவியும் அன்பு குழந்தைகளும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. போதும், நிறுத்துங்க. ஒழுங்கா இருக்கிறதுன்னா நீங்களும் இருங்க, இல்லன்னா உங்க இஷ்டம். இந்த அள்ளி ராஜ்யத்துல நிரந்தர அடிமையா இருக்கிறதா? ஒரு நாளும் இல்ல. மாமா, முடிவா சொல்றேன், நீ இன்னைக்கு என் கூட வரல, என்னையும் குழந்தைகளும் என்னைக்குமே பார்க்க முடியாது. குழந்தைங்களை தொடாதீங்க. முடியாது. இல்லைங்க, தாயோட வாழ வேண்டிய குழந்தைங்களை எடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை. அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. குழந்தைங்களை எடுத்துட்டு போனா போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். குழந்தையை வச்சுட்டு போங்க. பால்மனம் மாறாத குழந்தை தாயோட தான் வாழணும். தகப்பனோட சாகிறது நான் அனுமதிக்க மாட்டேன், கோர்ட்டும் அனுமதிக்காது. போலீஸ், கோர்ட் நல்லா இருக்கு. உங்க இஷ்டப்படி அந்த குழந்தை தாயோட செல்வமா வாழட்டும். இது என்னோட கஷ்டத்துல இருக்கட்டும், இல்லன்னா சாகட்டும். ஐயோ, அப்பே தூக்கிட்டு போறாரு, போலீஸ் கூப்பிடுங்க. என்ன அளவேலு, பைத்தியக்கார மாதிரி பேசுறேன். வெளிய பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, இந்த சமயத்துல போலீஸ கூப்பிட்டு மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ணி கலாட்டாவா பண்ண போறேன். ஏதோ கோபத்துல போயிருக்கிறாரு, தணிஞ்ச உடனே தன்னால திரும்பி வந்துட போறாரு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.